ஹலோ கைஸ், நான் உங்கள் வீடியோ பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்னடா சென்னை சென்ட்ரலில் இருக்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னடா கோயம்புத்தூர் ரைட் போயிருந்தேன், அந்த வீடியோவும் ஃபுல்லாக போடலை அப்படின்னு கேட்டேன்னா, ஸோ எல்லா வீடியோக்கும் ஸோ இதில் நமக்கு சொல்யூஷன் தெரியுங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய ரைடு, ஸோ நம்ம ட்ரீம் ரைடான ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்க, ஸோ லடாக். ஸோ லடாக் லேண்ட் ஆஃப் பைபாஸ். ஸோ அந்த பிளேஸுக்கு போகணும், நமக்கும் ஒரு ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ட்ரீமுங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம கோயம்புத்தூர் ரைடையும் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம பாதியிலே போயிட்டு தான் வந்தோம். பட் ஆனால் அந்த வீடியோ ஃபுல்லாக கேப்சர் ஆகலைங்க. ஸோ அதனால் நம்ம லடாக் ரைட் போகலான்னு சொல்லிட்டு லடாக் ரைடு கிளம்பிட்டேங்க. ஸோ லடாக் ரைடு வந்து பைக்கில் போறியா அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து நம்ம பைக்கில் போக முடியாதுங்க. போகலாம். ஸோ பட் ஆனால் நமக்கு வந்து நிறைய மணி இஷ்யூன்றது நெக்ஸ்ட்டு தான். ஸோ தென் இருந்தாலும் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நமக்கு போகிற வழியில் ஃபுல்லாமே பைபாஸாக தான் இருக்கும், ஃபுல்லாக ரோடு ஹைவேவாக தான் இருக்கும். ஸோ நம்ம எதுவும் நிறுத்தி எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியாது. ஸோ டைமும் வேஸ்ட் தான். ஸோ அதனால் இங்கேருந்து நம்ம டெல்லிக்கு வந்து பைக்கை டெலிவரி போட்டுருவோங்க. ஸோ அங்கேருந்து நம்ம பைக்கை டெலிவரி எடுத்துகிட்டு அங்கேருந்து டெல்லி டு லடாக் அப்படியே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானுங்க. பைக்கை ஃபுல்லாக பார்சல் போட்டாச்சு. ஸோ பார்சல் போட்டு சென்னை சென்ட்ரலில் தான் இருக்கும். ஸோ பைக் வந்து பார்சல் போட்டாச்சு. பார்சல் போட்டு இங்கே கிளம்பியாச்சு கைஸ், ஓகேங்களா? ஸோ கிளம்பிட்டு நாங்களும் வந்து அதே ட்ரெயின்லேயே தாங்க போகிறோம். ஸோ அதே ட்ரெயின்லேயே நைட் 10:30க்கு சம்திங் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினில் தாங்க போகணும். ஸோ உங்களுக்கு இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் தென் வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டிப்பாக போடுறேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நம்ம ட்ரெயினில் தான் வந்தோம் அப்படின்றதுனால வந்து நம்ம அதிகமாக வீடியோஸ் எதுவுமே ஃபுட்டேஜ் எடுக்கலை. ஏன்னா நம்ம வந்ததும் நைட்டு தான். ஸோ நைட்டில் வந்ததுனால ஸோ நம்ம அதிகமாக ஃபுட்டேஜ் வீடியோவும் எதுவும் எடுக்கலை. ஸோ அதனால தான் கைஸ் நம்ம அங்கேருந்து வந்த வீடியோஸ் மட்டும் அவ்வளோ இருக்காது. ஸோ வந்து நம்ம வந்து அங்கேருந்து வந்து ஸோ சென்னை டு லடாக் ட்ரிப்பில் வந்து ஆக்ரா வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ், ஓகேங்களா? ஸோ ஆக்ரா எதுக்குடா வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாஜ்மஹால் பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய ட்ரீம்ங்க. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன தாஜ்மஹால் செம க்யூட்டாக அருமையாக வச்சுருந்தாங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாருமே ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோடு போயிருந்தோம். ஸோ ஓகே தாஜ்மஹாலாக இருக்குது, பயங்கரமாக இருக்கும் அப்படி இப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாஜ்மஹால், ஆனால் தாஜ்மஹால் மீன்ஸ் வந்து ஆக்ராவில் வந்து நிறைய ஸ்கேம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அங்கே போகும்போது பார்த்து சேஃபாக போங்க. எல்லோரும் வந்து கைப்பிடிப்பாங்க, கைப்பிடிச்சி இழுத்து ஸோ இந்த பாய்ஸுங்களே தான் இழுத்து இந்த மாதிரி இங்கே வாங்க, இங்கே ரேட் கம்மியாக இருக்கும், ரூம் அங்கே இருக்கும் இங்கே இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாங்கள் வந்த நைட்டு அன்டைம் ஆகிடுச்சு கைஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் ரூம் ஏதாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார அண்ணா ஒருத்தர் கூப்பிட்டு போயினார். ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கார் இல்லைங்க. ஸோ அவர் தான் அங்கே கூப்பிட்டு போனார். ஸோ இங்கே வந்து டாக்ஸி வந்து 100 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 கட்டணும், அப்போ தான் ரூம் வந்து காமிக்க முடியும் அப்படின்னு சொன்னாருங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நாங்கள் 100 கட்டிவிடுவோம். 100 கட்டிட்டு பில்லும் கொடுத்துருவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ ஆனால் எங்களுக்கு என்ன டவுட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இவன் வந்து ஸ்கேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துச்சுங்க. ஸோ ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து அன்டைமு ஸோ கூப்பிட்டு போனதே அந்த மாதிரி, ஏன்னா தனித்தனியாக கூப்பிட்டு போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ வந்து எல்லோரும் இருக்கிற பிளேஸில் கூப்பிட்டு போக மாட்டோம், கூப்பிட்டு போய் பேச மாட்டோம். ஸோ யாரும் இல்லாத பிளேஸ்லேயே பார்த்து கூப்பிட்டு போய் இந்த மாதிரி இங்கே வாங்க, இங்கே ரூம் இருக்குது அங்கே ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபைனலி வந்து அவன் வண்டியில் ஏறிட்டோம். ஸோ வண்டியில் ஏறிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரூம் காமிக்கிறேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ வந்து 4 மெம்பர்ஸ்க்கு வந்து 2500 சொன்னாருங்க. ஸோ 2500 சொல்கிறாரு. ஸோ ஓகே ரூம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி தாங்க நினச்சேன். ஸோ அப்புறமேட்டிக்காக தான் தெரியுது. ஸோ உள்ளே போய் பார்த்ததுமே தாங்க ரூம் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பசங்களாம் ரூம் வரும் பாருங்களேன். ஸோ வந்து நம்ம பசங்களாம் வந்து பேசிட்டு தான் போனானுங்க, எங்கே இருக்குது ரூம் எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு. ஃபோட்டோ மட்டும் காமிக்கிறாங்க ரூம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு. பட் ஆனால் நேரில் போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக ரூம்லாம் அப்படி இருக்க மாட்டேங்குங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே வந்து கேஷ் வந்து கொடுக்குறத நம்ம அவாய்ட் பண்ணணுங்க. ஸோ ஆனால் ஆக்ராவில் ஆனால் ரொம்ப நிறைய ஸ்கேம் நடக்குது மீன்ஸ் வந்து நான் கண்ணெதிரிலே பார்த்தேங்க. சும்மா ஒரு 4 ரவுண்டு சுற்றிட்டு 500 ஆச்சு இறங்க, ரூமும் கிடைக்கல எங்களுக்கு. ஸோ ஃபைனலி பாருங்கள், இப்போது ரூம் ஒன்று காட்டுவான். ஸோ இதுதாங்க அந்த ஏதோ இந்த ரூமு தாங்க. இந்த ரூமில் போயிட்டு பார்ப்போம். ஸோ ஓகே ரூம் நல்லா இருக்குது போல் அப்படின்னு நினச்சா, ஓகே ரூம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஓகே ஒரு 2500 எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல கைஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஒரு ரூம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். ஸோ ஆனால் நல்லா நெய் குழந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஆனால் எப்படின்னா நம்மளை அப்படியே நம்ப வைக்கிறானுங்க, ஹிந்திக்காரனுங்க தான். ஸோ அவனுங்களுக்கு லாங்குவேஜும் தெரியல,
நம்ம பேசுகிற லாங்குவேஜ் அவனுக்கு புரிய மாட்டேது, இங்கிலீஷும் தெரிய மாட்டேது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு இதுக்கு வந்தாங்க. ஸோ இந்த ரூம் வந்து இந்த ரூம் ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொன்னானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ரொம்ப ஒஸ்ட்டுங்க. 3000 சொன்னாருங்க இந்த ரூமு. இந்த ரூமில் வந்து அவ்வளோ எதுவும் அப்படி கூட எதுவுமே இல்லை. அப்படியே இருங்களேன், ரூம் அப்படியே ஃபுல்லாக கிளியராக காமிக்கிறேன். ஓகே கைஸ், இதுதான் கைஸ் அந்த ரூமு. ஸோ இந்த லைட் போட்டாச்சு. அந்த சும்மா நீட்டாகவே இல்லை கைஸ். அந்த 2 பெட்ஷீட் மட்டும் போட்டுட்டு ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப மோசம் கைஸ். நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் ரொம்ப வெளியே வந்துட்டேன். அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு க்ளீனாகவே இல்லை, ஒரு நீட்டாகவும் இல்லை. ஸோ ஆனால் இதுக்கு வந்து அவ்வளோ கேஷ் கேட்குறானுங்க. சரி ஓகே, ஃபைனலாக என்னடா பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து டெல்லிக்கே கிளம்பி போயிடலாம். ஸோ டெல்லிக்கு கிளம்பி போயிட்டு நம்ம பைக்கும் பார்சல் வந்துடும். ஸோ தாஜ்மஹால் வந்து ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ரயில்வே ஸ்டேஷன் வண்டி போயிட்டு இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கு சரி ஓகே இறக்கி விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் போகும்போது கூட நிறைய பிளேசஸில் வந்து அங்கே கூப்பிட்டு போகிறேன் இங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய டார்ச்சர் பண்ணாருங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் ஆண்ட வந்துட்டோம். ஸோ ஜங்ஷன் ஆண்ட வந்துட்டு ஸோ திங்ஸ்லாம் அந்த பேக்கில் தாங்க போட்டுருந்தோம். ஸோ அந்த திங்ஸ்லாம் வந்து பேக்கில் இருந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்பவும் வந்து வேறு ஒரு இடத்துல ரூம் இருக்குது, வாங்க அங்கே கூப்பிட்டு போகிறேன் சும்மா ஊரை சுற்றி காமிச்சு கேஷை பிடுங்குறானுங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆக்ரான்ற ஒரு தாஜ்மஹால் அப்படின்னு ஒரு பிளேஸ் போனீங்கன்னா ஸோ பகலில் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாகவும் இருக்கும். ஸோ ஏன்னா நைட்டில் கூப்பிட்டு போய் நிறைய ஸ்கேம் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது கைஸ், ஓகேங்களா. ஸோ நைட்டில் போக எல்லோரும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பகலில் போனீங்கன்னா கொஞ்சம் ஓகேவாகவும் இருக்கும். பகலில் போனீங்கன்னா நீங்கள் தாஜ்மஹால் பார்த்துட்டு அங்கேருந்து கூட நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாச்சும் கூட போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஆக்ரா நிறைய ஸ்கேம் நடக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டெல்லி போயிடலாம்னு சொல்லிட்டு டெல்லி டிக்கெட் எடுத்துட்டுங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணியாச்சு. ஸோ காய்ஸ் நம்ம அந்த டெல்லி ட்ரெயின் ஏறியாச்சு கைஸ், ஓகேங்களா. ஸோ டெல்லியை நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம அவ்வளோ வந்து கவர் பண்ணலை, ஏன்னா ஃபுல்லாக ட்ரெயினில் தான் கைஸ் வந்துட்டு இருந்தோம். மோட்டோ விளாகிங்னா ஓகே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே போகலாம். ஸோ இது ட்ரெயினுன்றதுனால ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அந்த லாஸ்ட் எண்டிங் வீடியோ மட்டும் எடுத்துட்டோங்க. ஸோ இதுதாங்க டெல்லி. ஸோ டெல்லி வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம பைக் பார்சல் எடுக்கணுங்க. ஸோ பைக் வந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். ஸோ பைக் வந்துருச்சுன்னா பைக்கு பார்சல் எடுக்கணுங்க. ஸோ பைக் பார்சல் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே நம்ம பிளான் பண்ணி ரைடு எந்த ரூட்டில் நம்ம ரைட் போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ட் 2 எபிசோட் 2ல் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆளில் போட்டுங்க கைஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கைஸ், ஓகேங்களா. லவ் யூ கைஸ், டேக் கேர், பை, டாடா.